அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 6/2/2026. பஞ்சமி திதி பின்னிரவு 1:19 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. அஸ்தம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:24 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். சமநோக்கு நாள் அமிர்த யோகம் நள்ளிரவு 12:24 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சுக்கிரன் புதனுடன் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், பூப்பு நீராட்ட, உபநயனம் செய்ய, அன்னம் ஊட்ட, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க, தங்க நகைகள் வாங்க, குழந்தைக்கு காதுகுத்த, தாலிக்கு பொன் உருக்க, வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உன் உதவியால் ஒரு உள்ளம் மகிழ்ந்தால் அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டும் மகுடமாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பீங்க. அடுத்தவங்க உங்கள் பேரை சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்களுக்கு பெருசாக உதவிகளை செய்து கொண்டிருப்பீங்க. எங்கும் எப்போதும் கஷ்டம் என்று சொல்லி கண்ணீர் சிந்துபவர்களுக்கு ஆறுதலாக வார்த்தைகள் சொல்லுவதோடு அவர்களுக்கு அரவணைப்பு தருவதோடு மட்டுமில்லாமல் தம்மால் முடிந்த பொருள் உதவிகளையும் செய்து மகிழ்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். சவாலான விஷயங்களை கூட கையில் எடுத்து இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து சுமூகமாக ராசியாக முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வழக்கு இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் பக்கம் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தவங்க இப்போ வழியே வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் 7.5 சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வருது. நாம் ஒன்று சொன்னோம்னா அவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியலையேன்னு சில நேரங்களில் தலையை சொரிந்து கொள்வதும் உண்டுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் இப்போ நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறாருங்க. லாபஸ்தானத்துக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியும். ரொம்ப நாளாக முன்பணம் கொடுத்து முடிக்கப்படாமல் இருந்த சொத்துக்கு மீதி பணம் கொடுத்து இன்றைக்கி பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எங்கே போனாலும் இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, விட்டு கொடுத்து வாழுங்கள், இல்லையேல் உங்களை விட்டுவிடும் நிம்மதி. ஆமாங்க, அதனால தாங்க
வாழ்க்கை அப்படிங்கிறதே விட்டு கொடுத்து போகிறதாங்க. இப்போ சாலையில் கூட நாம் போகிறோம், ஒரு வாகனத்தில் போகிறோம், பின்னாடி வர்றவங்க ஒலி எழுப்பும்போது நாம் விட்டு கொடுக்கும்போது தான் அந்த பயணமும் சுமூகமாகிறது. அதே மாதிரி வாழ்க்கையிலையும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகிறதாங்க நல்லது. எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் எது வேண்டுமோ அதை செய்து கொடுத்து எல்லோருக்கும் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மையுடன் தாய் மனசுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் 10வது வீட்டில் உட்கார்ந்துட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர் பிரபல யோகாதிபதி புதனோட சேர்ந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்குங்க. முடியாதுங்கிறத கூட இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்களில் ஒரு சிலர் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வலியை பேசுவாங்க, அவங்க தப்பை உணர்வாங்க. நீங்கள் சரியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வாயாலேயே சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு மரியாதையும் கூடிக்கொண்டே போகுங்க. 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாயெல்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கும். அவரோட ஏதாவது விவாதங்கள் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்க வயசில் பண்ண சாதனையை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அதை கேட்டுக்கிறது நல்லது, அதையே சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு நீங்கள் அழுத்துக்காமல் இருக்கிறதும் நல்லதுங்க. வெளிவட்டாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. வீடு வாங்கிறது அல்லது வண்டி வாகனம் வாங்கிறது அதெல்லாம் இன்னைக்கு சுமூகமாக முடியும். ஒரு சிலர் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசமும் செய்வீங்க இன்றைய தினத்தில். அதே மாதிரி மகளுக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலையும் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு துன்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் அந்த துன்பத்தினை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடாது என்பதற்கே. ஆமாங்க, நாம் ஒரு பொருளை இழக்கும்போது, ஒரு பொருளை தொலைக்கும் பொழுது நம்ம மனசு கஷ்டப்படுது இருக்குங்களா? அதே மாதிரி அடுத்தவங்க மனசும் தானே கஷ்டப்படும். நமக்கு சில துன்பங்களை இறைவன் கொடுத்து அது மூலமாக சில படிப்பினைகளை கொடுக்குறாரு. அதனால் நாம் அடுத்தவங்க வாழ்க்கையில் தலையிடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பத்தை தரக்கூடாதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோருடைய கஷ்ட நஷ்டங்களையும் புரிந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் மனநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தனாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும், கேட்டது கிடைக்கும். கைமாத்தா வாங்கின பணத்தை இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிநாதன் புதனுடன் ராகு உட்கார்ந்துருந்தார். கொஞ்சம் ஒரு மாதிரி உடலில் சோர்வு களைப்பு இதெல்லாமே இருந்தது. ஆனால் இப்போ அவரோட சுக்கிரன் உட்கார்ந்துட்டார். அதனால் மனசுக்குள்ளார இருந்து வந்த அந்த மன இறுக்கம் அழுத்தம் அதெல்லாமே இன்றைக்கு விலகும். இன்றைய தினம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மகளுக்கு நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குதுங்க. அறகுறையாக நின்ற வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. 8வது வீட்டில் செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். வண்டி எடுக்கும்போதே பிரேக்கு ஃபியூல்லாம் நல்லா இருக்கா சரியாக இருக்கா பார்த்துக்கிறது நல்லது. இன்சூரன்ஸையும் புதுப்பிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இன்றைய தினம் வியாபாரம் அமோகமாக இருக்குது.
புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள், வேலை சுமைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாமர்த்தியமாக சமாளித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றியும் சந்தோஷம் உண்டு. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், முன்கோபம் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது சாதனைகள் செய்யலாம். அடுத்தவர்கள் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது வேதனைகளை அடையலாம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம். அடுத்தவங்க சுதந்திரத்தில் நாம் ஏன் தலையிடுவான, அடுத்தவங்க விவகாரத்தில் நாம் ஏன் மூக்க நுழைப்பான அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கடமையே கண்ணாயினார் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் அவருடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் ராகு உட்கார்ந்து 2வது வீட்டில் கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்து அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. நெருப்பு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் நேரடியாக உங்களை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகும். லேசாக அடிவயிறு வலி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உஷ்ணக்கட்டிகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களை பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆனால் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்குங்க. இருந்தாலும் சூரியனும் செவ்வாயும் ஒன்றா இருக்கிறதுனால உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம்மிடையே சொல்வதற்கு பதில்கள் அதிகம் இருந்தாலும் புரிதல் இல்லாதவர்கள் மத்தியிலே நாம் மௌனமாக இருப்பதே நல்லது. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுனா நம்ம பேச்சு எடுபடுமா, சுற்றி இருக்கிறவங்க நம்ம பேச்சை கேட்டு நடந்துப்பாங்களா, குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்களா, இதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை, இங்கே யாரும் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் பேசாமல் அமைதியாக மௌனமாக இருந்துட்டு வந்துடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் இடம்பொருள் சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தனதானிய சம்பத்துகள் இன்றைக்கி அதிகமாக கிடைக்கும். எதிர்பார்த்ததும் இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். எதிர்பார்த்தவங்கள்டேருந்து இன்றைக்கி உதவிகள் வந்து சேரும். விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் கவனமாக பயன்படுத்துங்க. மறதியில் அவசரத்தில் எங்கேயாவது கழட்டி வச்சுட்டு அப்புறம் தேடின்னு இருக்கக்கூடாது, கவனமாக இருங்க. சிலர்லாம் உங்கள் பேரை தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன சின்ன வதந்திகளும் இன்றைக்கு உங்களை பற்றி அதிகமாகவே இருக்குங்க.
உங்களுடைய ராசிநாதன் சூரியனுடன் யோகாதிபதி செவ்வாய் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டு. பெரிய பொறுப்புகள், பதவிகளுக்கும் சிலர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால அழகு, இளமை கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன அழகு சாதனங்கள், உடற்பயிற்சி சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு கிரகப்பிரவேசம், கல்யாணம், காதுகுத்து நிகழ்வுகளில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்கும். லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மகளுக்கு நல்ல வரணமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, உறவினர்கள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை. ஆனால் காயப்படுத்திவிட்டு நியாயப்படுத்தும் போது தான் அதிகமாக வலிக்கிறது. ஆமாங்க, ஏதோ தப்பாகிடுச்சு, தவறாயிடுச்சு, தெரியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் எப்பொழுதுமே அதை மன்னிச்சு ஏற்றுப்பீங்க. ஆனால் செய்கிறது செய்துட்டு அது அப்படி தான், இது இப்படி தான், நீ அப்படி தான், நானால் அப்படி தான் ஏதாவது விளக்கம் குதர்க்கமாக கொடுக்கும்போது தாங்க உங்களுக்கு கோபம் அதிகரிக்குங்க. எங்கும் எப்போதும் உங்களுடைய வழியை நேர்மையாக தேர்ந்தெடுத்து கொண்டு குறுக்க நெடுக்க வர்றவங்களால் பாதிக்கப்படாமல் நேர்வழியில் பயணிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. நண்பர்கள், உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம், உத்தியோகம் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக தாங்க இருக்கும். ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த சிக்கல்கள் எல்லாம் இன்றைக்கு விலகும். இன்றைக்கு எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. நண்பர்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க. வியாபார, உத்தியோக விஷயங்களும் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பிள்ளைங்க கேட்டதை கொஞ்சம் போராடி வாங்கி கொடுப்பீங்க. என்னதான் இருந்தாலும் முன்ன மாதிரி கையில் காசு புழங்க மாட்டேங்குதுன்னு அவ்வப்போது ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில் தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வார்த்தைகள் எப்பொழுதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்பொழுதெல்லாம் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் வாழ்க்கையால் வாழ்க்கை இழந்தவர்கள்தான் இங்கு ஏராளம். ஆமாங்க, அதனால தாங்க ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை வேற மாதிரி செய்யும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எப்பொழுதுமே அன்பாக பேசுவீங்க. ஆத்திரம் வரும்போது கூட 1-2 வார்த்தைகள் சொல்லிட்டு மறுபடியும் அன்பாக பேசக்கூடிய மனித நேயத்திற்கு, மனிதாபிமானத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அந்த கால நினைவுகள் அடிமனசுக்குள்ளார உங்களை சந்தோஷத்தில் மூழ்க வைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பணவரவும் பரவாயில்ல, இருந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் துரத்தி கொண்டே இருக்குங்க.
வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் புது வீட்டில் குடி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குது. அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒரே சிக்கலாயிடுச்சு, இன்றைக்கி இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம், இன்னையிலேருந்து நமக்கு நல்ல காலம்தான்னு உங்கள் உள் மனசு சொல்லிக்கொண்டே இருக்கும். அதில் உண்மையும் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரத்திலையும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே இன்றைக்கி விலகுங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் சுக்கிரன் புதனோட ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகளை கவனமாக கையாளுங்க. தொலைஞ்சிடாமல் பார்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனமும் கொஞ்சம் பழுதாகி அப்புறம் சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்தாலும் பரவாயில்லன்னு அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சதெல்லாமே நிறைவேறத்துக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பிறருக்கு கொடுக்கும் நிலை என்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் என்னிடம் எப்போதும் இருந்ததில்லை. ஆமாங்க, இதுதாங்க உங்கள் நிலைமை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலையை பார்ப்போம், 4 பேரை திருத்துவோம், 4 பேருக்கு நல்லது செய்வோம். உண்மை எங்கே இருக்கோ அந்த இடத்துல நாம் நிற்போம். தவறு எங்கேயாவது நடந்ததுன்னா தட்டி கேட்போம். இதுதாங்க உங்கள் கொள்கை. ஆனால் அதுக்காக அடுத்தவங்களை கெடுக்கிறதோ அல்லது அடுத்தவங்க வாழ்க்கையில் குறுக்க நிற்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. எங்கும் எப்போதும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நீதிநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நல்ல நெறியை பின்பற்றி வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்த தொகை கிடைக்கும், அவசரத்துக்கு வாங்கினதை தந்து முடிப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. தைரியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால ஆட்சியாளர்கள், அதிகார பதவியில் இருப்பவர்கள் அவங்களுடைய நட்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் போகும்போது நாம் எதுவும் அள்ளிட்டு போக போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிப்போம். ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறதுலாம் நம்மளால் முடியாதரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்திற்கான வழிவகைகளை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. உணவு கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ளாரையும் இப்போ நீங்கள் வர ஆரம்பிச்சிருக்கீங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சியும் இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதிகாரிகள் உங்களை வியந்து பாராட்டுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய நண்பர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான். ஆனால் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இல்லை என்று வாடவும் கூடாது, இருக்கிறது என்று ஆடவும் கூடாது. இவையெல்லாம் ஒரு நாளில் மாறிவிடும். ஆமாங்க,
அதனால தாங்க காசு பணம் இருக்கும்போதும் நீங்கள் ஒரே மாதிரி இருப்பீங்க, கையில் இருக்கிறது கரைஞ்சி போனாலும் கூட நீங்கள் ஒரே மாதிரி தான் நடந்துப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ்வதோடு மட்டுமில்லாமல் எது நடந்தாலும் அதற்காக அலட்டி கொள்ளாமல் அமைதியாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். அவர் 2ஆம் இடத்துல இன்னொரு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இடம் வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே இன்றைக்கு சுமூகமாக முடியுங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்லேருந்து புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. சுக்கிரன் 3வது வீட்டில் வந்து மறைஞ்சு கிடக்கிறதுனால விஐபிகள் ஆதரவு பெருகும். முன்னாடி உதவுறேன்னு சொல்லிட்டு உதவாமல் இருந்தவங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே விலகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால பெரிய பதவிகள் பொறுப்புகளுக்கெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்த ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நல்லவராக இரு, ஆனால் வெளிக்காட்டி கொள்ளாதே. நல்லவர்களை உலகம் மதிப்பதில்லை. ஆமாங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, இருந்தாலும் நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நீங்கள் வெளியில் சொல்லிக்க மாட்டீங்க. 4 பேர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்முடைய நடவடிக்கைகளில் நல்லதாக நாம் அமைச்சிப்போம். நம்முடைய நல்ல நடவடிக்கைகளை பார்த்துட்டு 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் நாம் பெருசாக நம்மளை நல்லவங்கன்னு சொல்லிக்க வேண்டான்னு 4 பேருக்கு நல்லது செய்தாலும் நான் தான் செய்தேன்னு அதை சொல்லி கொள்ளாமல் மற்றவர்களே சொல்லட்டும் என்று விட்டுவிட்டு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் 2 பேருமே 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்பு, சுடு சடசடப்பு எல்லாம் விலகி இன்றைய தினத்தில் நீங்கள் சுதந்திரமான முடிவுகளும் எடுப்பீங்க. ராசிக்குள்ளார நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தண்ணி நிறையா குடிங்க. அதே மாதிரி கண்ணெரிச்சல், வேனல் கட்டியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. காரம் உப்பு இது 2யுமே சாப்பாட்டில் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் அந்த 2யும் உப்புல சாப்பாட்டில் எல்லாம் குறைச்சிங்க. வெளி உணவுகளையும் தவிர்க்க பாருங்கள். எண்ணெயில் பொரித்த உணவுகள்லாம் இப்போதைக்கு வேண்டாங்க. இன்றைய தினம் பணவரவு செல்வாக்கு உண்டு. விலை உயர்ந்த பொருள்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள், பிரபலங்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, நல்ல நாள் சந்தோஷம் தரும், கெட்ட நாள்
அனுபவத்தை தரும், மோசமான நாள் பாடத்தை கற்றுத்தரும். ஆமாங்க. அதனால் எந்த நாளும் நமக்கு நல்ல நாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாள்லேயும் தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டு விடாமுயற்சியுடன் சிகரத்தை தொட முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குது. 2 நாளாகவே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இன்றைக்கும் கொஞ்சம் சுமார் தான். காரணம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும். அடுத்தவங்களை நம்பி எந்த வேலையும் தொடங்காதீங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சாப்பாட்டில் அதிகமான காரமெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் சாதாரணமான உணவு, சாத்வீகமான உணவு அது மாதிரி எடுத்துங்க. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது. எல்லா வகையிலுமே உங்கள் கை ஓங்கி இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறுங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகளை தாண்டி இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு பொறுமையாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பரவாயில்ல, லாபம் வரும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார உத்தியோக விஷயங்கள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாம் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி மன உறுதியுடன் இன்னைக்கு நீங்கள் நிற்பீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி போக முடியாமல் போன கோவிலுக்கு இன்றைக்கி போய் தரிசனம் செய்துட்டு வருவீங்க. பிள்ளைகளுடைய அன்பு தொந்தரவுகள் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பிடிவாதங்களை விட்டு பாருங்கள். பிடித்தவர்கள் எப்போதும் உங்களுடனேயே இருப்பார்கள். ஆமாங்க, பிடிவாதம் தாங்க மிகப்பெரிய வாதம். அதனால தான் நீங்கள் எப்பயுமே பிடிவாதமாக இருக்க மாட்டீங்க. குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் அனுசரித்து போகிறதா நல்லதுன்னு எங்கும் எப்போதும் வளைந்து நிமிர்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. சிடுசிடுன்னு பேசிகிட்டு இருக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் சுக்கிரனும் புதனும் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்குங்க. ஏற்கனவே வாங்கியிருக்கிற லோன் மேலே டாப்அப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு பேசுவாங்க. நெருங்கிய உறவுகள், நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, வாடிக்கையாளருடைய ரசனை எப்படி இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் கூட உங்கள் கை இன்னைக்கு ஓங்கும். இருந்தாலும் கூட வேலை பார்க்குறவங்கள பகைச்சிக்காமல் கொஞ்சம் தட்டி கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு தேவைப்படுது. நேரம் கடந்து சாப்பிட்றத தவிர்க்க பாருங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.